அமாவாசை மாதம் தோறும் வந்தாலும் தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை சிறப்புக்குரியதாக போற்றப்படுகிறது. நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ருதோஷத்தை போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாள்தான் ஆடி அமாவாசை. இந்நாளில் முன்னோரை வணங்குவதால் திருமணம், குழந்தை பேறு உள்பட நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும். முன்னோரின் ஆசி பூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். தட்சநாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. இந்த நாளில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம். ஆடி அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம், திதி, தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்வதாக நம்பிக்கை. அதனால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு இது மிகவும் ஏற்ற நாளாகும். ஒருவன் தம் தாய், தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு மட்டும் செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார். எனவே பித்ரு தர்ப்பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பித்ரு உலகில் உலவும் நம் மூதாதையர்கள் தர்மராஜனின் அனுமதியுடன் ஆடி அமாவாசையன்று பூமிக்கு திரும்பி வருவதாகவும், பின்னர் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை வரை நம்முடன் மானசீகமாக இருப்பதாகவும், உத்தராயணம் காலகட்டத்தில் வரக்கூடிய தை அமாவாசை நாளில் அவர்கள் நம்மை ஆசிர்வதித்துவிட்டு மீண்டும் பித்ரு உலகிற்கு செல்வதாக ஐதீகம். எனவே ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை ஆகிய 3 நாள்களில் முறையாக திதி கொடுத்து முன்னோரை மகிழ்வித்தால் 21 தலைமுறைகளாக தொடரும் சகல தோஷங்களும் நீங்கி நன்மை பயக்கும் என்பது நம்பிக்கை.